ஹலோ டியூட்ஸ். டாக்டர் சுரேஷ் சீதாராமன், கோயம்புத்தூர்லேருந்து. போன வீடியோவில் இந்த வருஷம் கட் ஆஃப் ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். அந்த ரைஸ் அப்படிங்கிறது 0.5லேருந்து 40 வரைக்கும் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனாலும் பயப்பட வேண்டாம், எல்லாருக்கும் நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க. நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கட் ஆஃப் ரைஸ் ஆயிருந்தாலும் நம்ம எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணால் நம்ம நினச்ச காலேஜில் நினச்ச பிரான்ச்சை எடுக்கிறது, ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம வீடியோவை முதல்ல பார்க்கவங்க இருந்தால் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் தெரியாமல் நிறைய பேர் கைட் பண்ணுறாங்க, ராங் கைடன்ஸ் கிடைக்குது. இப்போ நம்ம ஒரு 22 டிஸ்ட்ரிக்ட் சுற்றுப்பயணம் வந்தோம். இலவசமாக நிறைய பேருக்கு வந்து எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, எந்தெந்த காலேஜ் பெஸ்ட் காலேஜ், எந்தெந்த குரூப்னா நல்ல குரூப்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து நான் மக்களை சந்தித்தேன். அப்போ நிறைய பெற்றோர்கள்ட்டேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இன்னமும் நம்ம என்ஜினியரிங்கை பற்றி கல்லூரிகளை பற்றி 60% சரியாக மாணவர்களுக்கு போய் சேரலை அப்படிங்கிறது அதில் திட்டவட்டமாக நான் பதிவு பண்ணுறேன். பல பேர் பல குழப்பத்தில் இருக்கீங்க. இதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் உங்களை சுற்றி ஒரு கேம் விளையாடி நிறைய சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் தவறான வழிகாட்டுதலில் பல மாணவர்கள் வந்து திசை திருப்பப்படுறாங்க அப்படிங்கிற உண்மையும் பகிரங்கமாக இதில் நான் வைக்கிறேங்க. ஓகே, இப்போ நீங்கள் யார் சார் நீங்கள் கேட்குறீங்க. 25 வருஷம் அனுபவத்தில் இதே ஃபீல்டில் நம்ம இருந்ததுனால, இன்ஜினியரிங்குள்ளவே நம்ம இருந்து நம்ம ஒரு பிஇ, எம்இ, பிஹெச்டி மற்றும் போஸ்ட் டாக்டரேட் அமெரிக்காவில் போய் படித்ததுனாலையும், நம்ம இன்ஜினியரிங் காலேஜில் வேலை பார்த்ததுனாலையும், என்னோட 25 வருஷ அனுபவத்தில் ஒரு கல்லூரியை எப்படி தேர்ந்தெடுக்கணும், ஒரு கல்லூரியில் என்னெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, எப்படி ஒரு கல்லூரி ஒரு மாணவருக்கு சொல்லிக் கொடுத்தா அவருடைய வாழ்க்கை மாறும், என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பல கல்லூரிகளுக்கு நேரடியாக போய் விசிட் பண்ணி அந்த கல்லூரிகளில் வீடியோ எடுத்து அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களெல்லாம் பேசி நான் பல வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். என்னுடைய சேனலில் நீங்கள் போய் ஒரு கல்லூரியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அந்த கல்லூரியுடைய பேர் அமைச்சு விலாக் அப்படின்னு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த கல்லூரியை பற்றின ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸ் தெரியும். உதாரணத்துக்கு ஒரு கல்லூரிக்கு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சொல்லி நிறைய பார்ட்டாக நம்ம போட்டிருப்போம். அப்போ ஒரு கல்லூரியை வீட்டில் இருந்துக்கிட்டே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் இருக்கட்டுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள என்னப்பா பண்ண போகிறேன், என்ன நம்ம பார்த்துக்க போகிறோம் அப்படின்னா, கவுன்சிலிங் வந்தாச்சு. ஜென்ரல் கவுன்சிலிங் 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இந்த 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து கவுன்சிலிங்கில் நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ண வேண்டியிருக்கு, சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண வேண்டியிருக்கு, எப்படி போய் ஒரு கல்லூரியில் அட்மிஷன் எடுக்கிறது. இது மட்டும் இல்லை, கல்லூரியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன இன்புட்ஸ் வேணுமோ தாராளமாக எப்போ வேணாலும் நமக்கு கூப்பிட்டு நீங்கள் கால் பண்ணலாம். பேசுகிறதுக்கு நம்ம காசு வாங்குறது இல்லைங்க, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஆனாலும் 1 to 1 உட்காந்து ஃப்ரீயாக பேசணும் சார், ஒரு டிஸ்கஷன் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி ஒரு புக்கிங் பண்ணிக்கோங்க. 9500680004 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க. இல்லைனா கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது, அந்த கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய கொஸ்டின் என்ன அப்படிங்கிற ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நம்ம ஆஃபீஸர் உங்களை கூப்பிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம 1 to 1 பேசும்பொழுது நிறைய உண்மைகளை பேசலாம். யூடியூப்பில் பல உண்மைகளை பேசணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து கோவம் வந்துடும். அதனால் உண்மைகளை யூடியூப்பில் நான் பேசுறதில்ல. இருந்தாலும் சில நேரங்களில் சில உண்மைகளை நம்ம கொடுக்குறோம். ஆனாலும் எல்லாரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1 to 1 செஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் உண்மையை நம்ம உடச்சி பேச முடியும். சரி, எனிவே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ஓப்பனிங் தான். ஓப்பனிங்கே ஒரு நேரம் போகுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். வாட் டு டூ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் டைட்டிலே. அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், பின்னாடி என்ன பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங்கில் முக்கியமான இன்புட்ஸ், எல்லா விதமான இன்புட்ஸையும் நம்ம வந்து இதில் கொடுத்துருக்குறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அங்கே ஒரு பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ப்ரிப்பேர் ஏ ஹோம்ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒரு சாய்ஸ் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் என்ன பண்ணணும்னா, எந்தெந்த கல்லூரியில் நீங்கள் படிக்க விருப்பப்படுறீங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் படிக்க விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு ஒரு சாய்ஸ் ஃபில் லிஸ்ட் நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் உட்காந்து எழுதி தான் ஆகணுங்க. யாரோ ஒருத்தவங்க பண்ணி கொடுப்பாங்க, என்ன மாதிரி யூடியூப்பில் சொல்லுவாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து சூப்பராக சொல்கிறாங்க, அடிக்கடி வந்து நம்ம ஒருத்தர் திருப்பி ஒரு யூடியூப் நமக்கு வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு யூடியூப்பை பார்த்து மட்டும் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. இன்க்ளூடிங் என்னுடைய யூடியூப்பை மட்டும் பார்க்கணுன்னு நம்ம சொல்லவும் இல்லை. நிறைய யூடியூப்ஸ் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். ஏன்னா இது உங்கள் லைஃபு. நீங்கள் முடிவு பண்ணி காலேஜ் லிஸ்ட்டை கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, சாய்ஸ் லிஸ்ட்டில் டாப் காலேஜஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த டாப் காலேஜஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கணும்.
ஒவ்வொரு யூடியூப்பை பார்க்கும்பொழுதும் டாப் காலேஜ் லிஸ்ட்டுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். இது அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணுவாங்க. இதில் தான் நம்ம கலந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு நிலையாக நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதில் 100% ஜென்யூன் அப்படின்னு இல்லைனா கூட 99.99% ஜென்யூனான சாய்ஸஸ் நம்ம கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பில் ஒரு ப்ரொஃபஸராக நான் விளையாட ஆசைப்படல. இங்கே எந்த பிஸ்னஸும் கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப் ரொம்ப முக்கியம். அதுக்கு பின்னாடி நிற்கிற பேரண்ட்ஸோடைய கஷ்டமும் ஏக்கமும் ரொம்ப முக்கியம். அதை மனசில் வச்சு த பெஸ்ட் காலேஜ் லிஸ்ட்டை நம்ம கொடுக்குறோம். அடுத்த வீடியோக்குள்ள எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ் ஜோன் வைஸ் நம்ம பார்க்கலாங்க. ஸோ ப்ரிப்பேர் ஏ ஹோம்ஒர்க் லிஸ்ட்டை போடணும். எப்படி லிஸ்ட் போடணும்னா, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் கோர்ஸ் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தனியாக லிஸ்ட் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு இசிஇ, ட்ரிபிள்இ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்துக்கணும். இந்த லிஸ்ட்டில் பெஸ்ட் காலேஜஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஏடி, பிஎஸ்ஜி, சிஐடி, ஜிசிடி, இந்த மாதிரியான லிஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த காலேஜுக்குள்ளே எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத இன்னொரு லிஸ்ட்டு போட வேண்டியிருக்குங்க. அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கோர்ஸ் இருக்குன்னா, இந்த 10 கோர்ஸுமே அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கலாமான்னா கட்டாயம் படிக்கலாம். அதே மாதிரி பிஎஸ்சியில் ஒரு 15 கோர்ஸ் இருக்குன்னா, இந்த 15 கோர்ஸும் பிஎஸ்சியில் படிக்கலாமான்னா கட்டாயம் படிக்கலாம். இந்த மாதிரி லிஸ்ட் போட்டே வரும்போது டாப் காலேஜஸ் ஒரு 20 காலேஜ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா, இந்த 20 காலேஜ்லையுமே இந்த இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் படிக்கலாமா அப்படின்னா அது எல்லா காலேஜுக்கும் பொருந்தாது. சில கல்லூரிகளில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சூப்பராக இருக்கும், தைரியமாக படிக்கலாம். சில கல்லூரிகளில் சில டிபார்ட்மெண்ட்ஸ் ஒன்றுமே இருக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி சமீபத்தில் வந்து இருக்கக்கூடிய கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கில் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்களோ அதே அளவுக்கு கோரில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலைங்க. ஒரு ட்ரிபிள்இ படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, மெக்கானிக்கல் படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, சிவில் படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு கோடிங்கை சொல்லிக் கொடுத்தாங்களே தவிர அந்த சப்ஜெக்டில் என்ன சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுல பல கல்லூரிகள் கோட்டை விட்டாங்க. இதுக்கு காரணம் கம்ப்யூட்டர் மோகம் எல்லாருக்கும் இருந்ததும், கம்ப்யூட்டர் சம்பளம் அதிகமாக வந்ததும், கம்ப்யூட்டர் கோர்ஸை கொடுத்தா தான் நிறைய லாபம் சம்பாதிக்க முடியும்னு நினச்சதும் தான் இதுக்கு காரணம். ஸோ இந்த இடத்துல லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதுல என்ன பண்ணணும், பிடிச்ச காலேஜ் பிடிச்ச கோர்ஸை எழுதி வச்சுக்கணும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு காலேஜை நீங்கள் டிசைட் பண்ணும்போது காலேஜோட நேம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுறது வந்து ப்ரொனன்சியேஷனில். உதாரணத்துக்கு இப்போ வந்து நீங்கள் ஒரு டாப் கல்லூரிகள் அப்படின்னு இருக்குன்னு சொன்னால், இப்போ கிருஷ்ணா கல்லூரி அப்படின்னு ஒரு கோயம்புத்தூர் ஒரு டாப் காலேஜ் இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி பேரில் பல கல்லூரிகள் இருக்கலாம். ஸோ ப்ரொனன்சியேஷனை வச்சு, கல்லூரியை நேமை வச்சு இந்த கல்லூரி அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய ஏஜென்சிஸ் இந்த மாதிரி தப்பான ஒரு கைடன்ஸ், கிருஷ்ணா காலேஜுங்க அதாங்க இது இதாங்க அது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு கோயம்புத்தூரில் இருக்குங்க, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜின்னு கோயம்புத்தூரில் இருக்குங்க. அது வந்து சிஐஇடின்னு சொல்லுவாங்க, இது சிஐடின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ப வச்சு நிறைய பேர் சீட்டும் எடுத்துருக்காங்க. பட் ரெண்டுத்துக்கான வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ கல்லூரியை எப்படி தேர்ந்தெடுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, கோடு, காலேஜுக்கான கோடு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக இருக்கும். இந்த கோடை வச்சு தான் காலேஜை செலக்ட் பண்ணணும். ப்ளஸ் பேரையும் நீங்கள் பார்த்துக்குங்க, ப்ளஸ் டிபார்ட்மெண்ட்டு என்ன படிக்க போகிறோங்கிறத பார்த்துக்குங்க. அதை கரெக்டாக லிஸ்ட்டு போட்டுக்குங்க. இந்த லிஸ்ட்டில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் பண்ணுறோம். ஃபோன் பண்ணி கனெக்ட் பண்ணி எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது ஒரு அட்வைஸ் வாங்கிக்கோங்க. ஓகே, என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் சார், எத்தனை சாய்ஸாக போடுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எத்தனை நம்பர் ஆஃப் சாய்ஸ் வேணால் போடலாம். n இஸ் ஈக்குவல் டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம். 100, 200, 300, 400 அப்படின்னு. சார் அதில் வந்து ஃபில் பண்ண முடியுமா? எஸ், உங்களால் ஃபில் பண்ண முடியும். அப்போது n இஸ் ஈக்குவல் டு, என்னை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 50 சாய்ஸஸ், அதிகபட்சம் 200, 300 சாய்ஸஸ் கூட போடலாம். சில நேரங்களில் 300 சாய்ஸ் போட்டவங்களுக்கு கூட நாட் அலாட்டட் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா அவ்வளோ கேவலமாக அவங்க வந்து சாய்ஸ் போட்டிருக்காங்க, அல்லது புரிதல் இல்லாமல் போட்டிருக்கிறாங்க, இல்லை யாரோ தப்பாக வழிநடத்தல் கொடுத்துருக்குறாங்கிறது முக்கியம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டுங்க. நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் எத்தனை போடலான்னா நிறைய போடுறது தான் நல்லது. குறைந்தபட்சம் 50, அதிகபட்சம் 100. எப்படி தெளிவாக சாய்ஸ் போட முடிஞ்சால் இது வந்து நம்ம இப்படி போடணும். அப்போ நம்பர்ஸ் எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. மூணாவது, 3 things are to mandatory. 3 முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம முக்கியமாக அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை வந்து கடைபிடிச்சே ஆகணும். எல்லா சாய்ஸ் ஃபில் பண்ணுறவங்களும் இதை கடைபிடிக்கணுங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, ஃபில் த காலேஜ். ஒரு காலேஜை நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க, எந்த பேசிஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு நம்ம வாங்கின கட் ஆஃபுக்கு இந்த கல்லூரி கிடைக்காதுன்னு நமக்கு நல்லா தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 195 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இந்த 195 மார்க் வாங்கினதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு பிஎஸ்ஜியில் ஒரு சீட் கிடைக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் பிஎஸ்ஜியை நம்ம சாய்ஸஸில் போடலாமா சார் அப்படின்னா கட்டாயம் போடலாம். அதுதான்
நாட் பாசிபிள் அப்படின்னு தெரிஞ்ச கல்லூரியாக இருந்தாலும் தெரிஞ்ச கோர்ஸாக இருந்தாலும் அதை நீங்கள் போடுறது தப்பே கிடையாது. இது சில நேரங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி நான் சொல்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், எந்த கல்லூரி எனக்கு கிடைக்காதுன்னு நல்லா தெரியுதோ அந்த கல்லூரிகளில் மேலே வைக்கலாமா சார்? கட்டாயம் வைக்கலாம். அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அது நம்ம பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை மேலே வச்சுக்கலாம். பிடிக்காத டிபார்ட்மெண்ட் இல்லை பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிற டிபார்ட்மெண்ட்டையும் கட்டாயம் வைக்கணும். அப்போ தான் நீங்கள் நல்ல கல்லூரியில் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது நாட் பாசிபிள். இப்படி தான் உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 சாய்ஸ் இப்படி தான் இருக்கணும். ரெண்டாவது, ஃபார் ஷூட் கன் ஷாட்டாக 195 புள்ளி நான் எடுத்திருக்கிறேன், எனக்கு இந்த காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும், இந்த டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 காலேஜஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கணும். 4-5ங்கிறது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் 10 கூட போடலாம், 20 கூட போடலாம். அப்புறம் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கக்கூடிய கல்லூரிகளை இந்த இடத்துல நீங்கள் ரெண்டாவது ஃபில் பண்ணணும். மூன்றாவது கட்டமாக உங்கள் சாய்ஸ் ஃபில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபார் சேஃப்டி பர்பஸ், ஒரு வேளை இது கண்டிப்பாக கிடைச்சிரும், இன்கேஸ் எங்கேயோ ஏதோ தப்பு நடந்து நமக்கு ஒரு வேலை ஃபில் இந்த வேலை வந்து ஃபில் ஆகிருக்கு, அதிகமாக கட் ஆஃப் ரைஸ் ஆயிருக்கு, இங்கே கிடைக்காது அங்கே கிடைக்காது, அங்கே ஃபில் பண்ணிட்டாங்க இங்கே ஃபில் பண்ணுறாங்க, நிறைய வந்து பயப்படுத்துகிறாங்களே, இப்போ என்ன சார் பண்ணுறது? எனக்கு ஒரு சேஃப்டிக்காக இதுக்கு கீழே நீங்கள் நினைக்கிற கல்லூரிக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், ஒரு சுமாரான கல்லூரிகள் நீங்கள் மனசில் நினச்சிருக்கலாம், ஆனால் நிறைய சூப்பர் கல்லூரிகள் இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த அல்லது அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளையும் நம்ம இதை ஃபில் பண்ண, இது சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம கண்டிப்பாக போடணும். இப்போ எப்படி சாய்ஸ் போடுவீங்க? கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்ச காலேஜை ஒரு 10 உதாரணத்துக்கு, கிடைக்கும் அப்படின்னு நினைச்சதுல உதாரணத்துக்கு ஒரு 20, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு 10. இது உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு 40 சாய்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது 40 தான் இருக்கணுமா சார்னா 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், 300 இருக்கலாம். இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில் நம்ம பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்படி பண்ணணும். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபில்லிங் பர்பஸ்லேயே ப்ரிஃபர்டு காலேஜ்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய லிஸ்ட், அதுதான் ஃபஸ்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன். அந்த ப்ரிஃபர்டு லிஸ்ட்லேருந்து 1 2 3 4 5 6 அப்படின்னு போட்டிருப்பீங்களா, அந்த அடிப்படையில் நம்ம பண்ணணும். இல்லைனா ப்ரிஃபர்டு கோர்சஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க. சில பேர் வந்து இசி தான் படிப்பேன், பெட்டர் மார்க்ஸ் ரேட் தான் வேணும், அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும், ஐடி வேணும், ஏஐடிஎஸ் வேணும், தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன்னு நிற்பீங்க. நீங்களாம் என்ன பண்ணணும்னா, ப்ரிஃபர்டு கோர்ஸை பேஸ் பண்ணி போகணுமா அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு, எல்லா கல்லூரியிலையுமே இந்த ப்ரிஃபர்டு கோர்ஸு சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்களா, நான் ஏடிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி போடுவீங்க. எல்லா கல்லூரியிலையும் சரியாக சொல்லித்தராங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் ப்ரிஃபர்டு கோர்ஸை போட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன் அப்படின்னா, பல கல்லூரிகளில் ஆசிரியர்களே இல்லாமல் இருக்கிறாங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் இதையும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்போ ப்ரிஃபர்டு கோர்சஸ்ங்கிறது ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது, பெஸ்ட் கோர்ஸ் இன் காலேஜஸ்ன்னு போடுறேன். இப்போது ஒரு கல்லூரிகளில் வந்து சில கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி சில கல்லூரிகளில் எல்லா கோர்ஸுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்போ பெஸ்ட் கோர்சஸ் இன் காலேஜஸ் அப்படிங்கிறது எந்த காலேஜ், ஆல் காலேஜ், நீங்கள் பார்க்குற எல்லா காலேஜ்லையுமே உங்கள் ப்ரிஃபர்டு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் பெஸ்ட் கோர்சஸ் அப்படின்னு இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஜிசிடியில் சிவில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆனிஸ்டில் பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸும் நல்லாயிருக்கும், பிஎஸ்சியில் எல்லா கோர்ஸும் நல்லா இருக்கும், அதுலேயும் மெக்கானிக்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும். தியாகராஜா காலேஜ் நீங்கள் மதுரைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா கோர்ஸும் சூப்பராக இருக்கும், ஆனால் ட்ரிபிள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி கெமிக்கல் அப்படின்னு எடுத்திங்கன்னா சிக்ரியில் இருக்குது, அந்த மாதிரி பெட்ரோ கெமிக்கல் எடுத்திங்கன்னா ஏசி டெக்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா சில கோர்சஸ் ரொம்பவே சூப்பராக நாக்கு என்பி அக்ரிடேஷனோட ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. சில கோர்ஸில் சில காலேஜ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி ப்ரிஃபரன்ஸ் எடுத்து நம்ம எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குங்க. ஸோ இதையும் நீங்கள் தாராளமாக எடுக்கணும். அடுத்தது, குட் காலேஜஸ் பேஸ்ட் ஆன் மெரிட்ஸ் அண்ட் ஃபீஸ். இப்போ எல்லாருமே நல்ல காலேஜ் எடுத்துட்டீங்க, மேலே போட்டுக்கிறதுல சூப்பர் காலேஜாக இருக்கும், ஏன்னா எல்லாரும் அதை பற்றி பேசியிருப்பாங்க. யூடியூப்பை திறந்தாலே ஒரு 10-20 காலேஜ் தான் நம்மளும் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஒரு 10-20 காலேஜ் தான் முன்னாடி நிற்கிறாங்க. அதுலேயுமே எந்த காலேஜ் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ, அந்த யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த காலேஜில் மேலே வைக்கக்கூடிய ஒரு விஷயங்களை மாற்றமாக நம்ம பார்க்கக்கூடிய சூழலையும் இருக்குங்க. ஸோ இப்போ அந்த யூடியூப்பை பார்த்து நீங்கள் எடுக்கிறீங்க, ஏன் யூடியூப்பை பார்த்து எடுத்தாலும் தான் அது சொல்கிறேன். அப்போ கம்பேரிசன் ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டு, ஏன் நீங்கள் முன்னாடி போட்டிங்க, ஏன் அதை பின்னாடி போட்டிங்க, என்ன ஏதுங்கிறத விசாரணை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் செல்ஃப் டெசிஷன் எடுத்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அதில் குட் காலேஜஸ் பேஸ்ட் ஆன் மெரிட்ஸ்னு ஏன் போடுறோம் அப்படின்னா, மெரிட் பேசிஸ் எடுக்கணுன்ற ஒரு பாயிண்ட்டு. அந்த மெரிட்டை இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறது உண்மையிலே மெரிட்டுக்காக சொல்கிறாங்களா இல்லை அவங்களுடைய மெரிட்டுக்காக சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நல்ல முடிவு எடுக்கணும். அண்ட் தென் ஃபீஸ்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் தாங்க. இப்போ நல்ல காலேஜ்னு நினச்சி நீங்கள் போட்டிருப்பீங்க, சீட்டும் உங்களுக்கு அலாட் ஆயிரும். திருப்பி நீங்கள் அங்கே போய் நிற்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கவுன்சிலிங்லேயே போனாலும் ஒரு 2.25 லட்சம் கட்டணும், 3.25 லட்சம் கட்டணும், ஹாஸ்டலோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 லட்சம் அளவுக்குலாம் நீங்கள் ஃபீஸ் வாங்குறாங்க. அப்போ ஹாஸ்டலுக்கு ஒரு 1,40,000 ரூபா, படிக்கிறதுக்கு ஒரு 1,40,000 ரூபா, இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3.25 சில கல்லூரிகள் இருக்கும். நீங்கள் சீட்டு எடுத்து நல்ல மார்க் எடுத்து போயிருப்பீங்க,
கவுன்சிலிங்கில் ஃபீஸ் கம்மி அப்படின்னு நினச்சி போவீங்க. ஆனால் அங்கே போனால் ஃபீஸு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அது நம்மளால் சுமக்க முடியாமல் இருந்ததுன்னா இந்த இடங்கள்ல வந்து ஃபீஸை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ நீங்கள் போகணும்னு நினைக்கிற காலேஜை லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்க. பட் அந்த காலேஜில் ஃபீஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்போ நாமினல் ஃபீஸாக வேணும் அப்படின்னா இந்த ப்ரிஃபரன்சஸில் நீங்கள் என்ன பண்ணணும், சில கல்லூரிகளோட மாற்றிக்கணும். நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிற காலேஜ் நல்ல காலேஜ், பெரிய காலேஜ் அங்கே கிடைக்காது, சாரி அங்கே கிடைக்கும், ஆனாலும் பணம் கட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக யார் நல்லா பண்ணுறாங்க, அங்கே எங்கே ஃபீஸ் வாங்குறாங்கிறதை பார்த்து முடிவு பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, கிவ் ப்ரிஃபரன்சஸ் டு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து நிறைய பேருக்கு கவர்மெண்ட் கல்லூரிகள்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இவங்க படிக்கிறதெல்லாம் கவர்மெண்ட்டில் படிச்சிருவாங்களாமா, இவங்கலாம் சூப்பராக வந்து வெளியில் வந்துருவாங்களாம், ஆனால் கவர்மெண்ட் கல்லூரி நல்லதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாமா. இது நிறைய நம்ம பார்க்குறோம். அப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் கல்லூரிகள் சிறப்பாக செயல்படுறாங்க. எல்லா கவர்மெண்ட் கல்லூரிகளும் பண்ணுறாங்களா அப்படின்னா, சில கல்லூரிகளில் வந்து இப்போ புதுசாக ஆரம்பித்த கல்லூரிகள் இன்னும் அவங்க வளர்ந்து வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் ஆரம்ப காலத்துலேருந்தே நல்லா பண்ணிட்டு இருக்க கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட்னா 3 காலேஜ் தான், அடிச்சுக்கிறதுக்கு முடியவே முடியாது. பிஎஸ்சி, சிஐடி, தியாகராஜ காலேஜ், இந்த 3ம் படிக்கலாம்னா கண்டிப்பாக படிக்கலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் கல்லூரிகளும் படிக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூஷன் காலேஜும் சில கல்லூரிகள் கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க, சில கல்லூரிகள் தான் சுமாராக பண்ணுறாங்க. இப்போது எனக்கு வந்து பணமே இல்லை, ஆனால் நான் டிகிரி வாங்கி ஆகணும், நான் தனியாக நல்லா படிச்சுப்பேன் சார், எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு காலேஜ் இருந்தால் மட்டும் போதும், என்னால் வந்து படிக்க முடியும் நம்பிக்கை இருக்கிறவங்க, ஃபீஸ் கம்மியாக நினைக்கிறவங்க கவர்மெண்ட் கல்லூரிகளையும் நீங்கள் போடலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் வைக்கிறேன். இதை ஃபீஸை பேஸ் பண்ணி நான் சொல்கிறோம். அதே சமயத்தில் நல்ல மார்க் எடுத்தவங்க சில நல்ல சூப்பரான கவர்மெண்ட் கல்லூரிகளும் சூப்பரான கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிகளும் சில அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூஷன் காலேஜஸும் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சில விஷயங்கள். ஓகே, இப்போ கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. நான் சொன்னதை வச்சுட்டு நீங்கள் ஒரு சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க. ஒரு 50 சாய்ஸோ 20 சாய்ஸோ 30 சாய்ஸோ இல்லை 100 சாய்ஸோ போட்டாச்சுங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு முக்கியமான பார்ட் இந்த இடத்துல.